காலையிலே வழக்கமாக எடுக்கிற புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கிராஜுவல் இன்க்ரீஸு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 13 குவான்டிட்டி எடுத்திருக்கோம். லாஸ்ட் டைம் எடுக்கும்போது 12 எடுத்தோம். இந்த டைம் வந்து நம்ம 13 குவான்டிட்டி முடிச்சிருக்கோம். டெய்லி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். காலையில் 10:40க்கு ஆரம்பித்தது. 10:40க்கு ஆரம்பித்து மொத்தமாக 19 ரைடு ஓட்டியிருக்கோம். கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு, தெரியுதான்னு தெரில. கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு. அது இந்த நடுவிரல், மோதிர விரல் கீழே கை ஃபுல்லாக காய்ச்சி போயிடுச்சு. பார்ட் டைமாக ஓட்டுற எனக்கே இந்த நிலமைனா, ஃபுல் டைமாக எடுத்து ஓட்டுறவங்கெல்லாம் நினச்சி பார்த்தாலே கஷ்டம்தான். 19 ரைடு ஓட்டிட்டேன். இடையில சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் டயர்டு. இந்த ஷோல்டர்லாம் பார்த்திங்கன்னா செம பெயின். வந்தவங்க எல்லாம் லோடான ஆள், வெயிட்டான ஆள். ஜொமேட்டோ ஸ்விக்கியில் லாகின் பண்ணால் ஆர்டர் ரொம்ப கம்மியாக வருது, இன்சென்டிவ் அடிக்க முடியல. சரி ரேப்பிடோ ஓட்டுவோன்னு ஓட்டினேன். அது பார்த்தா ஆர்டர்லாம் வருது, நம்மளால் ஓட்ட முடியாத அளவுக்கு ஆர்டர் வரும். ஓட்டுறது உங்கள் திறமை. ஆனால் வந்து உடம்புலாம் வலிக்கும். வண்டி உங்களுக்கு சீக்கிரமாக வண்டியை சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு போயிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லோடான ஆள் அப்படிங்கும்போது நமக்கு இஷ்யூ வரும். 20 ரைடு முடித்தாச்சு. 19 ரைடு முடித்ததா சொல்லியிருந்தேன்ல, எக்ஸ்ட்ரா ஒரு ரைடாக போட்டு 20 ரைடு முடித்தாச்சு. மொத்தமாக ரைடோட ஆர்டர் ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 1015 ரூபா கிட்ட வந்திருக்கு. 1015 ரூபா நமக்கு ரேப்பிடோவில் ஷோ ஆகுறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1085 ரூபா நமக்கு ஓவராலாக. நம்ம ஓட்டின கிலோமீட்டர் வந்து ஸ்பீடோமீட்டரில் வந்து 0:59 இருக்கும். நான் ஆரம்பிக்கும் போது 943 அப்படின்னா இது ஒரு 60 கிலோமீட்டர்னு கூட வச்சுக்கோங்க. அப்போனா அதில் ஒரு 57 கிலோமீட்டரு, இதில் ஒரு 60 கிலோமீட்ரு கணக்கு போட்டால் 117 கிலோமீட்ரு வருது. இல்லை நான் ரூமுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து எப்படியும் ஒரு 7 கிலோமீட்ரு 8 கிலோமீட்ரு வரும். 125 கிலோமீட்ரு. பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தாராளமாக 200 ரூபா போடலாம். 200 ரூபா போக நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோனா 880 ரூபா. 880 ரூபானா 850 ரூபான்னு வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸோ இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தது வந்து 10:40. இப்போ முடிக்கிறது வந்து டைம் வந்து 6:10. 10லேருந்து 6னா ஒரு 8 மணி நேரம் அப்ராக்சிமேட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 8 மணி நேரத்துக்கு 850 ரூபா ப்ராஃபிட்டு ஆவரேஜு. ஆனால் உடம்பு சரியான பெயின். ரேப்பிடோவை பொறுத்தவரையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு, நல்லா சரியான காய்ச்சி. இந்த வருங்க அந்த மோதிர விரல், நடுவிரல் எல்லாம் காய்ச்சி போயிருக்கு. வீடியோ கிளாரிட்டி அந்தளவுக்கு தெரியுது, அந்த கையெல்லாம் செவந்து போச்சு. அந்தளவுக்கு ரேப்பிடோ வந்து ரொம்ப டஃப்பு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ கூட ஓட்டிடலாம், ஜெப்டோ, பிளிங்கிட் கூட ஓட்டிடலாம், எல்லாம் ஓட்டியிருக்கேன். ஆனால் இந்த ரேப்பிடோவோட உடம்பு பெயின் வந்து எனக்கு மட்டும் அப்படி இருக்கா, இல்லை ஆல்ரெடி ரைடர்ஸ் யாரும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கூட ரிப்ளை பண்ணலாம், உங்களுக்கும் அந்தளவுக்கு பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி தான் ஃபுல் டேவாக எடுத்து ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஃபுல் டைம் ஒர்க்காகவும் ஃபுல் டேவும் எடுத்து ஓட்டுறாங்க கண்டினியூஸாக. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பு. இல்லை ஒருவேளை நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கலையான்னு கூட எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை வேறு பசங்க வேறு சொல்லுவீங்க, உனக்கு என்னப்பா நீ ரேப்பிடோ ஓட்டுற, ஸ்விக்கி ஓட்டுற, ஜொமேட்டோ ஓட்டுற, ஒரு நாளைக்கு காலையில் ரைடு எடுத்தேன்னா சாயங்காலம் முடிப்பேன், 1000 ரூபா எடுப்பேன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில்னா, லாஸ்ட் தெரியுமா நெற்கோழி இப்படி இருக்கும். நெற்கோழி அதோட முட்டை பாத்திரியா? வாவ் இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். நான் வழக்க சொன்னதுக்கு அப்புறம் கூட என் பக்கத்துல உட்காந்துருப்பியா?